இன்னைக்கு ஐஸ் சாப்பிட்டுட்டு தரமான சம்பவம் ஒண்ணு பண்ண போறோம். ஒரு ஐஸுக்காக உயிரை விடுவே அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சம்பவம் அப்படிதான் நடந்திருக்கு. ஒரு ஐஸை வாங்கி தந்து ஒரு பனை மரத்துல தேன் இருக்கு, எனக்கு இப்ப அதை எடுத்துதா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அண்ணன் இடிக்கிருக்க ஒரு பனை மரத்து பொந்துல தேனீச்சு இருந்திருக்கு. அவன் மேல ஏறும் போது இறங்கும் போது அவனை கொட்டியிருக்கு. அதனால என்ன வச்சு எடுத்துட்டு என்ன கூட்டிட்டு வந்து நானும் பனை மரத்துல பயணி இறக்கிறதுக்கு எப்படி குடத்தை கொண்டு போவோம் அதே மாதிரி ஒரு வாளியையும் கட்டி மேல கொண்டு போய் தேனை எடுக்க ஆரம்பிச்சுட்டு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா தேனீச்சு கொட்டாதுன்னு சொல்லி என்ன மேல ஏத்துனா. மேல ஏத்துனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய பனை மரத்துல கம்பை கெட்டி தேனை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பனை மரம் கழிக்கிறதா இருந்தாலே கம்பு கட்டாம தான் கழிப்போம். தேனை எடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயம். முதல் ட்ரிப் தேனை எடுத்துட்டு கீழே இறங்கி இந்த தேனை எப்படி நக்கி சாப்பிடணும் அப்படிங்கறத நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்கப்பா. தேனை நினைச்சு விரலையும் கடிச்சதுனால தின்னுபிடாது. இப்போ ரவுண்ட் 2 ரெண்டாவது வாட்டி மேலே எடுக்கும் போது ஒரு 2-3 கொட்டு உளுந்து தேனை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய இல்லாட்டுமே ஒரு 2-3 வரை சாப்பிடுற அளவுக்கு 2 தேடு இருந்துச்சு. அதாவது அன்னைக்கு தேன்ல தான் நான் குளிச்சிருக்கேன். தேன் ஃபுல்லா மேலே சிந்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து பக்குவமா வச்சு சாப்பிட்டேன். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரிஜினல் தேன் கிடைக்கிறதே வெரி ரேர் மக்கள். ஒரு வாரத்துல குறைஞ்சது 2 தேனா எடுத்து சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு ஃபயர்ல இருக்கும்.